வங்கியில போடுறேன் ஏழைகளுக்கு ராகுல் காந்தி. அது அறிவிக்கிறது ஐயா சிதம்பரம். எவ்வளவு பெரிய ஏழையவர், எத்தனை வழக்குகள், எவ்வளவு சொத்துகள். ராகுல் காந்தி சொல்றார் 72,000 போடுறோம். ஏன் மக்கள் ஏழையாகிவிட்டார்கள்? ஏழையாக்கியா உங்க தாத்தா, அப்புறம் உங்க அப்பத்தா, அப்புறம் உங்க அப்பா, அப்புறம் நீங்க. எல்லாம் நாடகம். 2008 2009 மான தமிழ் மக்கள் மறந்து கடந்து போகக்கூடாது. காங்கிரஸ் கட்சியின் கை சின்னத்திற்கு வாக்கு செலுத்துவதன் நல்ல மான தமிழச்சி மாலை பார்வைத்தவனாக இருக்க முடியாது. ஈழத்தாயகம் என்பது தமிழர்களின் இன்னொரு தேசம். என் தாயின் மடி. ஒரு இனம் என்றைக்கு முழுமையாக விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும். சாதியை ஏற்றுவாழ்வற்ற சமூக விடுதலை, ஏழை பணக்காரன் என்ற பாதுகாப்பற்ற வர்க்க விடுதலை, பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை, பொருளாதார அடிமையற்ற பொருளாதார விடுதலை, அத்தனை விடுதலை அடைந்து ஒரு தேசிய இனம் அரசியல் விடுதலை அடைந்து தனி நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். அப்படிப்பட்ட விடுதலையை அடைவதற்கென்று எங்கள் தலைவன் பிரபாகரன் என்ற ஒரு புரட்சிக்காரன் ஈழத்தாயகத்தில் வீரஞ்செறிந்த ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தான். அது அவனுக்கோ அவன் பொண்டாட்டிக்கோ பிள்ளைக்கான நாடு அல்ல, ஒட்டுமொத்த 13 கோடி தமிழ் தேசிய மக்களுக்கான தேச விடுதலை. அந்த விடுதலையை நசுக்கி நாசமாக்கிய கட்சி காங்கிரஸ். லட்சக்கணக்கான நம் இன மக்களை கொண்டு குவித்த கட்சி காங்கிரஸ். அதன் ஆட்சி. பச்சிலம் குழந்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? படங்களை புரட்டி பாருங்கள் என் தம்பி தங்கைகளே. கரிக்கட்டைகளை போல நம் பிஞ்சுகள் கருகி கிடப்பதை, கற்பழித்து கொலை செய்யப்பட்ட நம் அக்கா தங்கச்சியின் எண்ணிக்கை எவ்வளவு? கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றை கீறி குழந்தையை எடுத்து கீழே போட்டு பூஸ்காலால் மிதிச்சு நசுக்கி கொண்டான் சிங்கன். எல்லாவற்றையும் மறந்து கடந்து ஒரு இனம் போகும் என்றால் இது மான தமிழ் இனமா? சிந்திக்க வேண்டாமா? 300 அடிக்கு அங்கிருந்து எல்லாரும் நிர்வாணமாக வாருங்கள், சோதிக்க வேண்டும் என்று இங்கே சோதனை சாவடி. அப்பாவுக்கு முன்பு மகன், அம்மாவுக்கு முன்பு மகன், எல்லாரும் நிர்வாணமாக. கிட்டே வரும்போது கையை உயர்த்தி கொண்டு வர வேண்டும். நம் தங்கையின் அக்காவின் மார்பை இறுக பிடித்து திருகி இது குண்டா வெடிக்குமா என்று சீக்கிரம் கேட்டான். அந்த திருகிய கைதான் காங்கிரசின் கை என்பதை அறிவார்ந்த தமிழர்கள், மான தமிழர்கள் ஒருவரும் மறக்கக்கூடாது. கொன்று குவித்தது காங்கிரஸ், கூட நின்று அதை வேடிக்கை பார்த்து நின்றது திமுக. இவங்களை ஒழிக்கணும். அவதான் தன்மானம் உள்ள தமிழன் இன்னும் நாட்டில் வாழ்றான்னு. இதை மறந்து கடந்து போனா நீ இனம் அல்ல, இறந்து போன பிணம் என்பதை நீ வரலாறு பதிவு செய்யும். தமிழர்களை போல மானங்கட்டவர்கள் கிடையாது. தோட்டத்தில் தன்னை வெட்டியவன் வீட்டில் தோரணமாய் தொங்குமாட்டாதை, அதை போல தன் இனத்தை கொண்டு குவித்தவன் காலில் விழுந்து கும்பிடுவான் கோடை என்று வரலாறு பதிவு செய்யும். நம்மால் முடிந்தது ஒன்றுதான். தமிழன் உணர்வுக்கு, தமிழன் உரிமைக்கு, தமிழன் உயிருக்கு எதிராக எவன் நின்றாலும் தமிழர் நாட்டில் ஓட்டு விடாது என்பதை நீடிக்க வலிமை நமக்கு இருக்கு. ஆக செய்யணும். இவர்கள் எதற்கு நின்றார்கள்? காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் மாணிக் தாவத்தை கேளுங்க. காவிரி நதிநீர் உரிமையில் உன் நிலைப்பாடு என்ன? உங்கள் கட்சி தலைவரின் கருத்து என்ன? மேகதாதுவில் அணு கட்டணமா கூடாதா? கச்சத்தீவு நீக்கப்பட வேண்டுமா இல்லையா? உங்கள் நிலைப்பாடு, உங்கள் கொள்கை முடிவு என்ன? அருமை சகோதரர் ராகுல் காந்தி சொல்வாரா, நான் வந்தால் கச்சத்தீவை மீட்பேன் என்று, என் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுப்பேன் என்று, பறித்து வைத்த சிங்களவர்கள் என் படங்களை பறித்து வைத்திருக்கிறாரு, திருப்பி பற்றி தருவேன் என்று சொல்வாரா? பதில் உண்டா? எதுக்கு இவன்? நம் உயிரை பற்றி கவலைப்படாதவர்கள், நம் உணர்வை மதிக்காதவர்கள்,
எது ஒன்றுக்கும் நிற்காத இவனுக்கு நம்ம ஓட்டு மட்டும் எதற்கு? இங்க சொல்றது இது பிரதமர் யாருன்னு தேர்வு செய்யறது தானே. அது மோடி ராகுல் ரெண்டு பேரையும் விட்டால் ஆக சிறந்தவன் ஆக நல்லவன் ஒருவன் இந்த நாட்டை ஆழ்வான். நீங்க ரெண்டு பேருமே திட்டு போயிடுது. 130 கோடி மக்கள் மோடி விட்டா ராகுல் விட்டா இல்லையா? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷனாவே தெரியலையா? விடுங்க, நீங்க ஒழுங்க. இந்திய கட்சி என்ற ஒன்றே இந்தியாவில் இருக்கக்கூடாது, ஒழிச்சிடணும். எதுக்கு இந்த கட்சி? எதுக்கு இந்த கட்சி? எதுக்கு படித்தேன் தம்பிகிட்ட கேட்கிற இந்தியாவுக்கு ஒரு கட்சி இருக்கு. இந்தியான்னு ஒரு நாடே கிடையாது, பல தேசங்களின் ஒன்றிய இந்தியா. நீ காங்கிரஸ் கட்சி இந்திய கட்சி. கர்நாடகாவுக்கு வா, நீ என்ன சொல்ற? தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லை. இந்திய கட்சி கர்நாடகா என்று வரும்போது அந்த மாநில கட்சி பாரதிய ஜனதா இந்திய கட்சி பேசிக் கொள்கிறது, பீத்திக் கொள்கிறது. கர்நாடகா என்று வரும்போது அந்த மாநில கட்சி இந்திய கட்சி. காங்கிரஸ் கேரளா மாநில கட்சி. முல்லை பெரியாற்றில் தன்னை தர முடியாது என்கிறது. அந்த மாநில நலனை பேசுகிறது, அந்த மாநில கட்சியாக மாறிவிடுகிறது. கம்யூனிஸ்ட் சர்வதேச கட்சி. நீ கேரளா என்று வரும்போது அந்த மாநில கட்சி. பிறகு எதற்கு இந்தியாவுக்கு கட்சி? தமிழர் நாட்டை தமிழர்கள் நாங்கள் ஆளுகிறோம், நாங்கள் வெல்கிறோம். ஆந்திர நாட்டை அவன் ஆளட்டும், கர்நாடகா அவன், வங்காளத்தை பங்காளி, இந்தியாவை எல்லாரும் கூடி பேசி ஆள்வோம். அதுதான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி மலர வாய்ப்பு. ஒற்றை கட்சி ஆட்சியை வச்சுக்கிட்டு அவனே ஆள்வான். மொத்த வரியை எடுத்துக்கொண்டு கீழே ஓட்டுக்கிட்டு மேலே ஏறி உட்கார்ந்துக்கிறோம். நாங்க சொத்து கையெழுந்துவோம், அப்ப கூட தர மாட்டோம். என்ன முடிவு இது? தஞ்சாவூர்ல பாதி நாடு அழிஞ்சு போச்சு கஜா புயல்ல. என்ன இழப்பீடு கொடுத்தார்கள்? என்ன படம் தந்து நம்மளை காப்பாற்றினார்கள்? ஓகி புயல் மீனவ சொந்தங்கள் செத்து விழுந்தார்கள் கன்னியாகுமரியில். எதற்கு வந்தார்கள்? ஒரு பேரிடர் பெருந்துயர் காலங்களில் கூட நமக்கு கை கொடுத்து உதவாதவர்களுக்கு எதுக்கு நம் ஓட்டு? அறிவார்ந்த மக்கள், குறிப்பாக என் தம்பி தம்பிகள் இது சிந்திச்சு பார்த்து இந்த தேர்தல் அணுகணும். திரும்ப திரும்ப பிஜேபி வந்துடும். யாரு? இந்த திமுக காரங்க. சீமானுக்கு ஓட்டு போடாதியா, நாம் தமிழுக்கு போட்டாதியா, அது பிஜேபி வந்துடும். எனக்கு ஓட்டு போட்டா நான் தானே வருவேன், பிஜேபி எப்படி வரும்? பிஜேபி வரும். பிஜேபிக்கு போடாதீங்க, பிஜேபியை தோக்கடிங்கன்னு பேசு. நாம் தமிழுக்கு போடாதீங்க, போட்டா பிஜேபி வந்துடும்னா உன் வீட்டில் சுவிட்ச் போட்டா என் வீட்டில் வளர்க்குறீமா? முட்டாள். என்னது இது? இவங்கள மாறி ஒரு கேடு கட்ட கூட்டம் பதவிக்காக எதையும் செய்வார்கள், எதையும் செய்வார்கள். எந்த அளவுக்கும் போவார். பெரியார் அண்ணா படம் பக்கத்துல கிருஷ்ணர் படத்தை போட்டு ஓட்டு கேட்குது திமுக. ஆனால் நாங்கள் இந்துத்துவத்திற்கு எதிரானவர்கள், மதவாதத்திற்கு எதிரானவர்கள். ஆனா இங்க நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை. 90 விழுக்காடு எங்க கட்சியில் இந்துக்கள் தான். என் பொண்டாட்டி கூட அடிக்கடி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாள். எங்களை நாங்கள் பாதம் பணிந்து கேட்கிறேன். ஏய், அப்ப என்ன மதவாதத்தை எதுக்குற? மதவாதத்தை எதுக்குற? கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு போய் கேக் வெட்டுறியா இல்லையா? இஃப்தார் விருந்தில் தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி குடிக்கிறியா இல்லையா? எங்களை பாரு எதுக்காவது போறோமா? நாங்க தான் பேச தகுதி உள்ளவன், எங்களுக்கு தான் உரிமை இருக்கு. பேசக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு ஏமாற்று, எல்லாமே ஏமாற்று. இத்தனை ஆண்டுகளை 20 லட்சம் பேர் பொறியியல் படிச்சு தெருவில் தெரியான். என்ன வேலை கொடுத்துருக்க? என்ன வேலை கொடுத்துருக்க? MBA MSc படிச்சுட்டு டாஸ்மார்க்ல ஊத்தி கொடுத்துக்கிட்டியா? சட்டசபையில பெருமையா இன்ஜினியரிங் படிச்சுட்டு தெரு கூட்டுறதுக்கு இல்ல, சாலை துப்புரவு, அந்த பணிக்கு 400 பேர் விண்ணப்பிச்சிருக்கான். இந்த சாலை துப்புரவு பணிக்கு அதை பெருமையாக எல்லாம் படிச்சிருக்கான். சட்டசபையில் ஒண்ணுமே படிக்காத மண்கிணிகளா நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க. உன் படிச்சவன் நான் தெரு கூட்டுறேங்கிறான். ஏய், நாம் கூட்டி தள்ள வேண்டிய குப்பைகளே இவர்கள் தான் என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஒரு கிளீன் இந்தியாவை முன்னெடுக்கிறோம், இவங்க எல்லாம் அழி தூக்கி குப்பையில போடுறோம். அதான் நம்ம செய்ய வேண்டிய கிளீன் இந்தியா. உங்க பிள்ளைகள் நாங்க சொல்றோம், சிவகாசியா விருதுநகரா மக்களின் வாழ்விடங்களையே அரசு பணி. இங்கேயே நான் சொல்றேன், பொட்டி பின்னுதல், பாய் பின்னுதல், ஈக்கி பின்னுதல், தட்டி பின்னுதல் அரசு வேலையாக்க வேண்டி சிரிக்கிறான், நக்கல் அடிக்கிறான். சீனாவில இருந்து ஒரு கொட்டா, ஒரு ஓலை கொட்டா சவுதி அரேபியால 57 ரியால் 770 ரூபாய்க்கு விற்கிது ஒரு கொட்டா.
பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாத இடியட்ஸ் கிட்ட நாட்டை கொடுத்துட்டு சாராயத்தை வித்து சாடிச்சிட்டு இருக்கா. பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி இருக்கு. பாலின் சந்தை மதிப்பு. பால் தமிழ்நாட்டுக்கு பால் ஆந்திராவிலிருந்து வருது. நீ ஏன் மாடு வளர்க்கல? அவமானம். ஆனா நெய் ரோஸ்ட் போட்டு அப்படி மடிச்சு சாப்பிடணும். கொஞ்சம் நெய் போட்டு அப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. அது எங்க இருந்து வரும்? உங்க வீட்டு தெரு குழாயில இருந்து வருதா? நெய் எங்க இருந்து வருது? முட்டாப்பல். இங்க மாடு மேய்க்க மாட்டார். அவமானம். துபாயில போய் ஒட்டான் மேய்க்கலாம். இவர் ஒன்று கண்டுபிடிச்சாரு. அது படிக்காதவன் செய்யறது. படிச்சவன் என்னத்தை கிழிக்கிற? காலையில நாய் மேய்க்கிறான், எங்க ஆத்தால போய் மாடு மேய்க்கிறாங்க. என்ன நீ செஞ்சுட்டா? நீ என்ன பொருளாதாரம் எங்க இருக்குது? உலக நாடுகள் எப்படி கட்டமைச்சு போகுது? இந்த டென்மார்க்னு ஒரு நாடு, ஆஸ்திரேலியான்னு ஒரு நாடு, பிரேசில்னு ஒரு நாடு மாடையும் கரும்பையும் வச்சு ராஜா மாதிரி வாப்பான். என்ன ஒரு பைத்தியக்காரத்தனா! இங்க பட்டாசு ஒன்று இருந்துச்சு, அதுக்கு ஒரு தொழில் பாதுகாப்பு இருக்கா? ஒரு காப்பீடு இருக்கா? ஒன்றும் கிடையாது. அது சீன பட்டாசை கொண்டாந்து இறக்கி அடிக்கிறான். அதை தடுக்க முடியுதா அந்த அரசால? ராகுல் சொல்லுவாரா, நான் வந்தால் சீன பட்டாசை நிறுத்திடுவேன். இல்லை ஐயா ஸ்டாலின் சொல்றா, நாங்கள் வந்தால் சீன பட்டாசு தடை செஞ்சிருவோம். நாட்டின் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போகுது. பட்டாசு வெடிக்கணும், 2 மணி நேரம் தான் வெடிக்கணும். நீதிபதிகள் சொல்கிறார்கள், காரணம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் பட்டாசு வெடிக்கிறதுனால. சரி, அப்ப அணு உள்ள ஸ்டெர்லைட்லாம் அது பாதிக்கப்படாது. என்னங்கடா உங்க நீதி, உங்க தர்மம், உங்க நியாயம்? மாட்டுக்கறி 24 லட்சம் டன் ஆண்டொன்றுக்கு ஏற்றுமதி செய்து இந்தியா. இதுலதான் அதிகமா அந்நிய செலாவணிய வெளிநாட்டு காசை சம்பாதிக்குது. இது ஊரானுக்கு ஊட்டி விடுது மாட்டுக்கறிய. உள்ளவன் சாப்பிட்டா கல்லால் அடிச்சு கொண்டு வருது. இது கேட்டா தர்மம்ங்குது. இது ஒரு கர்மம்டா. இது தர்மம் கிடையாது. ஒண்ணு நாட்டு மக்களுக்கு உணவை உறுதி செய். நாட்டின் பிரதம வேட்பாளர்களே, ராகுல் காந்தி அவர்களே, மோடி அவர்களே, ஒரு பேரழிப்பு செய்யுங்கள். என் ஆட்சி காலத்தில் என் தேசத்தின் குடிகள், என் தேசத்தின் குழந்தைகள் இரவு உணவில்லாமல் உறங்க செல்ல மாட்டார்கள், பசியோடு படுக்க செல்ல மாட்டார்கள் என்கிற சத்தியத்தை தர முடியுமா? உங்களால் உறுதியை தர முடியுமா? முடியாது. 130 கோடி மக்களில் 30 கோடி மக்கள் பட்டினி கிடக்கிறார். பாம் போட்டுக் கொள்வது அல்ல பயங்கரவாதம். அது மட்டுமல்ல பயங்கரவாதம். சொந்த நாட்டு மக்களை பட்டினி போட்டுக் கொள்வதும் கொடுமையான பயங்கரவாதம் தான். என் அன்பு தம்பி தங்கையிலே, அதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். இவங்க மோசமான ஒரு கட்டமைப்பை காட்டுவாங்க. கவர்ச்சி சொற்கள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி எல்லாம் ஒரு இனிப்பான பசப்பான வார்த்தைகள். நாங்கள் வந்தால் ராமர் கோயில் கட்டுவோம். எவ்வளவு பெரிய நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமான திட்டம், எவ்வளவு முக்கியமான திட்டம். ஏன் இந்த 5 ஆண்டு காலத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ராமர் கோயில் கட்டல? இப்பதான் செங்கல் அறுத்துக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல காய வச்சிருக்கீங்களா? என்ன உங்க பிரச்சனை? ஏன் கட்ட மாட்டாங்க. கட்டினா பிரச்சனை முடிஞ்சிடும். அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை.